ஹலோ டேய் வந்துட்டேன்டா, சீக்கிரம் வெளில வா, கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சுல. ஏய் என்ன ட்ரெஸ்டா அது? இதை போட்டு எப்பறம் யோகா பண்ணுவ? நான் ஒன்றும் யோகா பண்ண வரலையே, இது ஃபர்ஸ்டே இல்லை. அவன் இதுக்கு முன்னாடி என்ன இந்த மாதிரி ஸ்டைலாக பார்த்ததே இல்லைல்ல, அதான். ரொம்ப தெளிவா இருக்கடா. சரி நீ என்ன இப்படியே வர போறியா? போய் பேண்ட் போட்டு வாடா போ. டேய் எல்லாரும் 6:30 மணிக்கு தான்டா வருவாங்க, எதுக்குடா அப்படி பறக்குற? எப்படியும் கிளாஸ்ல போய் அவ்வளோ பார்த்து தான் இருக்க போறா. கிளம்பி வாடா, அப்படியே மெதுவாக போகலாம். ஃபர்ஸ்டே நான் போய் சீக்கிரம் போகணும், என்ன பொறுப்பே இல்லாம போ. போடா. என்னடா இன்னும் வரல? ஏய் இன்னும் கிளாஸ் டைமிங் ஆரம்பிக்கலடா, எல்லாரும் மேலே வருவாங்க, எல்லாரும் ஒன்ன மாதிரியே இருப்பாங்களா? வெயிட் பண்றா. ஒருவேளை நம்ம வரத்துக்கு முன்னாடி போயிருப்பாலோ? எல்லாம் உன்னால தான்டா, கிளம்பி வர 7 மணி நேரம் ஆக்குவ பொம்பளை மாதிரி. எனக்கு தேவைடா. சார் கிளாஸ் தானே வந்திருக்கீங்க? ஆமாம் சார். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் சார், உள்ளே வந்துடுங்க சார். சரி சார். சார் கிளாஸ் முடியறதுக்கு 1 hour ஆகும், நீங்கள் அப்புறம் வந்து அவரை பிக்கப் பண்ணிக்கோங்க. இல்லை சார், நானும் கிளாஸுக்கு தான் வரேன். இல்லை சார், இந்த ட்ரெஸ்லாம் போட்டு யோகா பண்ண முடியாதுங்களே. இல்லை ரொம்ப குளிராக இருந்துச்சு காலைல தான். இல்லை சார், ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு பண்ண முடியாது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே. ரிஜிஸ்டர் பண்ணும்போது நான் வரல சார், இவர் தான் வந்தார். சார் ஏன் சார் நீங்கள் சொல்லியிருக்க வேணாமா? நீங்கள் கரெக்டாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்ல வேணாமா நீங்கள்? இல்லை சார், நான் சொன்னேன் ஏன்டா உனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, இன்றைக்கி ஒன்லி இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். நாளையிலேருந்து வரும்போது இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு ஜீன்ஸ் ஷர்ட்லாம் போட்டு வந்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம், நீங்கள் உள்ளே வந்துடுங்க. யார் இருந்தாலும் கிங்காங் மாதிரி யோகா மாஸ்டர் இருக்க போறாடா, வாடா. இவனை பார்த்தா யோகா டீச்சர் மாதிரி தெரியல. பார்க்குறான் டேடி. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். ஓகே. மாஸ்டர் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவார். எல்லாம் ரெடி தானே? ரெடி. ஓகே. நான் ஒரு பொண்ணே பண்ணும். வருவாடா, வாடா. எல்லாம் ஓகே தானே? என்னடா இது? எங்கடா ஒரு பொண்ணு வரலடா. சாமி, இந்த கேர்ள்ஸ்லாம் எந்த டைம்ல வருவாங்க? இல்லை என் தங்கச்சியும் வந்து ஜாயின் பண்ணும். கேர்ள்ஸ் இதே டைம் தான். ஒரு பொண்ணையும் பண்ணுவே. இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க, நாளைக்கு கேர்ள்ஸ் வருவாங்க, மறுநாள் நீங்கள் வருவீங்க, இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருப்பாங்க. நாளைக்கு உங்கள் சிஸ்டர் வந்து ஜாயின் பண்ணி சொல்லிக்கோங்க. அப்புறம் போகும்போது மறக்காமல் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வாங்கிக்கிங்க. சேம் ஃபீஸ் தான் உங்களுக்கும். ஏய் மாஸ்டர் வந்துட்டார். மாஸ்டர் யாரு? மாஸ்டரா? நண்பர்களே, யோகா என்பது யோக் என்ற சொல்லிலிருந்து வந்தது. யோக் என்றால் இணைதல் என்று பொருள். எதனோடு இணைவது? நமது உடல், உயிர், மனம் மூன்றையும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது. இந்த சென்டரில் உடலை ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் வச்சுக்கிறதுக்கு உடலுக்கு வேண்டிய உடற்பயிற்சி கற்றுக் கொடுக்குறோம். இப்போ எல்லாரும் ஒரு நிமிஷம் தியானம் பண்ணலாமா? அனைவரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நான் யோகா கிளாஸில் வருவான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக வந்தா.
நான் ஒரு தமிழ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு ஃபோட்டோகிராஃபி டீச் பண்ணலாம் யாரும் இல்லை. எல்லாம் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கற்றுக்கிட்டேன். எது கற்றுக்கினாலும் இன்ட்ரெஸ்டாக ரொம்ப முக்கியம். சரி, சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபின்னா என்னென்னு ஒரு வரியில் யாராலும் சொல்ல முடியுமா? It is a recording still image. இது ஓகே. எனி அதர் ஆன்சர்ஸ்? பரவாயில்ல, உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கள். தப்போ ரைட்டாலும் யோசிக்க வேணாம். கமான், ஃபீல் ஃப்ரீ. என்னடா எடுக்கிறாரு? என்னன்ட்டு தெரியல மச்சான். ஒரு புது ஃப்ரெண்டு வந்திருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள் சார். ஃபோட்டோகிராஃபினா என்னன்னு ஒரு லைனில் சொல்லுங்கள். ஸ்டில் கேமராவில் ஃபோட்டோ எடுக்குது சார். இப்போ எனக்கு சந்தேகமே இல்லை நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு. சிரவன், சிம்பிளாக சொல்லணும்னா ஃபோட்டோகிராஃபி இஸ் பெயிண்டிங் வித் லைட். பெயிண்டிங்கில் கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபோட்டோகிராஃபியில் லைட்டில் பெயிண்டிங் பண்ணுறோம். சும்மா வாய்டா திறமை இருந்தால் பிசிச்சிட்டா மாதிரி இருப்பான்ல, இவனுக்கு கை வேற தட்டிட்டு. ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு சங்கர். எப்படியும் இன்னும் ஒரு மாதத்தில் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த தடவை லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறோம். வெரி நைஸ். ஆல்ரெடி உங்கள் ஃபெசிலிட்டிஸ் நல்லா தானே இன்னும் கொடுக்கலான்னு இருக்கிறோம். அப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கல்ல, யார் பண்ணான்னு கேட்டுருந்தீங்களே, அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணது இவர் தான். பேர் ராஜேஷ். நல்லா வரைவார். ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கே ஸ்டோரி போர்டு பண்ணி நல்லா பண்ணாருன்னா பார்த்துக்கங்களேன். உங்கள் திசை ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் இட் அப். ஆமாம், கோர்ஸ் முடிஞ்சு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஒரு நல்ல டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் சேரலான்னு இருக்கேன் சார். வெங்கட் பிரபு என்னோட ஃப்ரெண்டு தான். நான் அவர்கிட்ட சொல்லி சேர்த்து விட்டுறேண்ணே. வெங்கட் பிரபு சார். மணிரத்னம் இல்லைன்னா சங்கர், அவங்க கான்டாக்ட் இல்லையா சார்? வெங்கட் பிரபு நல்ல டைரக்டர் தான்ப்பா. ராஜேஷ் சாரோட நம்பர் வாங்கி கொடுக்குறேன். அவரை விடாமல் கெட்டியமாக பிடிச்சிக்க. அவர் வெங்கட் பிரபு கிட்ட உன்னை சேர்த்து விட்டுருவாரு. யூ வில் ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். ஓகே, நோ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். கரண்ட் வர மாதிரி தெரியல. சட்னி பண்ண முடியாது. பேசாம தக்காளி கொச்சே பண்ணிடுறேன். கொச்சு கிடக்கட்டும். முதல்ல அவன் என்ன சொல்றான்னு கேளு. என்னடா? இனிமே நீங்க தான் முடிவு எடுக்கணும். நான் என்ன சொல்றது? நான் வேணா பிரேம்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? முதல்ல நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன். கல்யாண பேச்செல்லாம் பொண்ணுகிட்டே பேசுவாங்க. உங்க அப்பா அம்மாட்ட தான் பேசணும். டேய், நிஜமாவே அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாளா? நாளைக்கு அவங்க அப்பாட்ட பேசாட்டி அவன் நம்ம வீட்டுல இருந்து உட்காந்துப்பா. அப்புறம் உங்க பாடு. அவ இன்னும் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி, உங்க பையன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைன்னு வார்னிங் கொடுத்தா இப்ப பண்ணுறது ஃபுல்லா அவ தான். ஏன் அவ அவங்க அப்பா அம்மாட்ட பேச மாட்டாளா? அவங்க அப்பா அம்மாவுக்கு லவ் பிடிக்கலனா அதனால தான் அவ சொல்ல யோசிக்கிறா. ஏய், எனக்கு லவ் பிடிச்சிருக்குன்னு உனக்கு தெரியுமா? உங்க அம்மாவை கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் எனக்கு லவ் பிடிச்சிருந்தது. இப்ப பிடிக்கல. நான் போய் பேச மாட்டேன். அதை விடுங்கப்பா. மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா பொண்ணு கேட்பாங்க, பொண்ணு வீட்டுல இருந்தா கேட்பாங்க. நான் என்ன உங்களுக்கு தெரியாதவங்கள்ட்ட கேட்க சொல்றேன். நம்ம பிரேம் அங்கிள் தானே. இந்த பாரு, 15 லட்ச ரூபாயை இப்பதான் பிசினஸ்ல போட்டிருக்கேன். அது பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு 1 வருஷம் ஆகும்னு நீ தான் சொன்ன. காலேஜ் முடிச்ச உடனே மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைச்சது. வேலைக்கு போக மாட்டேன், பிஸ்னஸ் தான் பண்ணுவேன்னு சொன்னேன். ஒத்துக்கிட்டேன். ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னா கூட கல்யாணத்தை பற்றி பேசலாம். நீ முதல்ல பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு. பிசினஸ் வேற, பர்சனல் லைஃப் வேற. அவன் மட்டும் என் கூட இருந்தானா அதுவே எனக்கு பெரிய ஸ்ட்ரென்த். ஏன் நாங்க உனக்கு ஸ்ட்ரென்த் இல்லையா? உன்னை குழந்தையிலேருந்து வளர்த்துட்டு நாங்க தான்டா. அவன் என்ன பெருசா உனக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துட போறா? முதல்ல உங்க அப்பா ஒத்துக்கணும். பையன் என்ன சம்பாதிக்கிறேன் நான் என்ன சொல்றது? அவர் தான் நான் பிசினஸ் பண்றதை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தாரு. என்னோட கான்ஃபிடென்ட்டுக்கும் டேலண்ட்டுக்கும் பெரிய பிசினஸ் மேன் ஆவாரு. அதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. 1 வருஷம் போனா பிசினஸும் சரியாயிரும். கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? பிசினஸ்னா ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். அன்னைக்கு ஜோசிகர் என்ன சொன்னா, என் கேரியர்ல பெரிய growth கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொன்னான்ல. அப்புறம் என்ன? ஆண்டவனே சொல்லிட்டான். நாளைக்கே பேசுங்க. டேய், எங்கடா போற? சாப்பிட்டுட்டு போடா. குரு ஊர்ல இருந்து வந்திருக்கான், நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, சனிக்கிழமை ஆனா போதும், யாராவது ஊர்ல இருந்து வந்துருவான்.